Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக் விஷல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பிள்லேருந்து அவங்களோட ஐஃபோன் 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட 11 ப்ரோ அப்புறம் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து அந்த ஃபோனை வந்து வாங்க முடியாது, மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் மூணாவது விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஐஃபோன் 11க்கும் அப்புறம் ஐஃபோன் எக்ஸ்ஆருக்கும் ஒரு பயங்கரமான ப்ரைஸ் ட்ராப் வந்திருக்கு. இந்த மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் போட போகிறோம். அதே விட நம்ம ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் வந்து 100 வந்து ரீச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படியோ கெயின் பண்ணிட்டேன். வீடியோ ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கூட போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இனிமேல் சேல்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம பார்த்தோம்னா ஐஃபோன் 8 அப்புறம் 8+ வந்து ஐஃபோன் 10 வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேல்ஸ் இல்லை ஐஃபோன் 8 சீரிஸ். அதே மாதிரி நம்ம 11 சீரிஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் 11 மட்டும் நல்லா சேல் ஆச்சு. ஐஃபோன் 11 ப்ரோவோ சரி 11 ப்ரோ மேக்ஸும் சரி அவ்வளோவா போகல. அதே காரணமாக தான் நம்மளுக்கு இப்போ வந்து ஐஃபோன் 11 ப்ரோ அப்புறம் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து ரெண்டாவது டாபிக் வந்துடும். ஐஃபோன் 11 ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 68,300 கிடச்சிருந்தது. 13,400 rupees வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தீபாவளி சேல் வரப்போகுது ஆப்பிளில். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 13,400 rupees வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் எதுக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸ் வேரியண்டான 64 GB ரோம் இருக்கிற ஃபோன் தான் இந்த ப்ரைஸ். நம்ம இப்போ ஐஃபோன் எக்ஸ்ஆர் பற்றி பார்த்துக்கலாம். ஐஃபோன் எக்ஸ்ஆர் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 52,500 rupees இருந்தது 64 GB வேரியன்ட். இப்போ பார்த்தோம்னா அது வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகி 47,200 வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ஆரில் வந்து 128 GB பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ 57,800 வந்திருக்கு. முன்னாடி வேல்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 62,700 rupees. ஓகே, இந்த ப்ரைஸ் ட்ராப் எதுக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ 12 சீரிஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அதுவும் ஒரு ஃபோன் இல்லை, 2 ஃபோன் இல்லை, 4 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக மினின்ற வெர்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதால் தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஒரு ப்ரைஸ் ட்ராப்பும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம ஐஃபோன் 11 சீரிஸில் பார்த்தோம்னா 11 தான் நல்லா சேல் ஆச்சு. ஸோ அதால் தான் அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாமல் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இப்போ முக்கியமான கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். இது கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, கமிங் டு தி டாபிக். நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஐஃபோன் 12 சீரிஸில் வந்து 4 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து ஐஃபோன் 12 மினி, அப்புறம் ஐஃபோன் 12, அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ, அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 மேக்ஸ். இந்த வாட்டி நம்மளுக்கு புதுசாக ஐஃபோன் 12 மினி அப்படின்ற வெர்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வரதுக்காக தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 69,900 rupees தருது. அப்படியே 70,000க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ஃபோனுமே நம்மளுக்கு வந்து பவர் பண்ணுற சிப்செட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து புது சிப்செட் வந்து A14 bionic சிப்ஸ் தான் தர போகிறாங்க. இது ஒரு 5 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் ரெடி பண்ணது. ஸோ அதாவது ப்ராசஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு வந்து 5G கனெக்டிவிட்டியில் தர போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட ஒரு சீரிஸில் இருக்கிற எல்லா ஃபோனுக்கும் ஒரே டைப் டிஸ்பிளே தந்திருக்கிறது. இப்போ நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் ரெட்டினா OLED டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து LCD டிஸ்பிளே தந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர ஐஃபோன்லாம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஐஃபோன் வராது. ஐ மீன் கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்க ஐஃபோன்லாம். அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா இங்கே வந்து செராமிக் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. செராமிக் ஸ்டீல் தான் கிளாஸியும் அப்புறம் செராமிக்கும் ரெண்டு சேர்த்த மாதிரி பண்ணதா. இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா கார்னிங் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. கார்னிங் நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் இதையும் டெவலப் பண்ணியிருக்காங்க ஆப்பிளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே சைஸ் பார்த்துடலாம். ஐஃபோன் 12 மினி 5.1 inch கிடைக்குது. கொஞ்சம் காம்பேக்ட் தான். பட் ஆனால் எஸ்சி விட பெரிய டிஸ்பிளே, அதுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா 4.7 inch டிஸ்பிளே பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருந்த அலப்பறையை நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம மற்ற ஃபோனுங்க பார்த்துருவோம். ஐஃபோன் 12க்கும் ஐஃபோன் 12 ப்ரோக்கும் நம்மளுக்கு வந்து 6.1 inch கிடைக்குது. 6.1 inch கிடைக்குது டிஸ்பிளே. ஸோ ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே டிஸ்பிளே சைஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 6.7 inch டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ ரொம்பவே பெரிய 6.7 inch டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நாட்ச் வருது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஐஃபோன் 10 தெரியும், ஒரு பெரிய நாட்ச் வருது. அந்த நாட்சில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 12 MP செல்ஃபி கேமரா வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அது ஃபேஸ் ஏரியாவே யூஸ் ஆக போகுது. இல்லைன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் பாடி தந்திருக்காங்க. ஃப்ரேம்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐஃபோன் மினிலையும் அப்புறம் ஐஃபோன் 12லையும் நம்மளுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. மற்ற ரெண்டு மாடல் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தந்திருக்காங்க. அலுமினியோட கம்பேர் பண்ணால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே காட்டும். ஸோ ஐஃபோனாலே ப்ரீமியம், இன்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா இன்னும் ப்ரீமியமாக காட்டும். நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸஸ் வந்துடும். A14 bionic இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஐஃபோன்லேயே ரொம்ப லேட்டஸ்டான சிப்செட். வெரி பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 6 core CPU தந்திருக்காங்க, 4 core GPU. நம்ம ஆண்ட்ராய்ட்லாம் பார்த்தோம்னா இன்னும் அக்டோபர் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் 8 core. எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு வந்து வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் மொபைல் ஃபோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம GPU பார்த்தோம்னா 4 core GPU தராங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நம்மளுக்கு புதுசாக 16 core நியூட்ரல் சிப் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் வந்து 11 trillion ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸரால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஆப்பிள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா 4 ஃபோனுமே நம்மளுக்கு வந்து வாட்டர் இண்டஸ்ட்ரி டேமேஜ் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னும் முக்கியமான விஷயத்துக்குள்ள வேரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஃபோன் 12 மினி, அதுக்கப்புறம் 12 பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 54 GB வேரியன்ட் இருக்கும் போது
அப்புறம் டாப் எண்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 256 வேரியன்ட் இருக்க போகுது. அப்புறம் நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ அதுக்கப்புறம் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கே கிட்டத்தட்ட 128 GB தான் கிடைக்க போகுது. மேக்ஸ் அவுட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 512 GB கிடைக்க போகுது. 512 GB நம்ம ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோம்னா சாம்சங்கில் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து சாஃப்ட்வேர் பேசிக்ஸில் பார்த்துருவோம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து iOS 14 தராங்க. iOS 14 வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டான சாஃப்ட்வேர், அது சொல்லவே தேவையான. சரி, இப்போ நம்ம முக்கியமான பகுதி கேமரா செஷனுக்கு வந்துடுவோம். கேமரான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 12 மினிலையும் சரி ஐஃபோன் 12லையும் சரி நமக்கு வந்து டுவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 12 ப்ரோ அப்புறம் 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம்னா குவாட் கேமரா சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்மளுக்கு டுவல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும் போது. டுவல் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன்னா 2 லென்ஸுக்கு வந்து அட் டைம் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்க போது. ஃபோட்டேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோவுக்கும் ப்ரோ மேக்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கேமராவில் பார்த்தோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோவில் பார்த்தோம்னா 4x தான் நம்மளுக்கு வந்து ஆப்டிகல் ஜூம் ஆப்ஷன் வந்திருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ரோ மேக்ஸில் பார்த்தோம்னா 5x ஆப்டிகல் ஜூம் தந்திருக்காங்க. இதில் கூட அவங்க பிரித்து வச்சிருக்காங்க. இதிலே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே 12 MP கேமராஸாக தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான பகுதி சார்ஜிங் வந்துடும். சார்ஜிங்கே இல்லை டப்பாவில். பேட்டரி பற்றி அவங்க என்ன மென்ஷன் பண்ணல லான்ச் ஈவெண்ட்டில் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு. பட் ஆனால் அவங்க வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜிங். நீங்கள் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டு வந்து கிட்ட எடுத்துகிட்டு போனால் அதுவே அட்டாச் ஆகிடும் கரெக்டாக ப்ராப்பராக. ஸோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகிறதுக்கு. இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ் வந்து 15 வாட் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஒயர்ட் வந்து 20 வாட் சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒயர்டில் வந்து நம்மளுக்கு வந்து டைப் சி டு லைட்னிங் கேபிள் தான் இருக்காங்க. ஸோ சில சார்ஜஸில் இப்போ பார்த்தோம்னா வந்து டைப் சி டு டைப் சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஃபாஸ்ட் சார்ஜர் கூட போட்டு சார்ஜ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 மேலே போகுது 20 வாட் சார்ஜர். ஓகே, நான் இப்போ ப்ரைசிங் வந்து இங்கே சைடில் போகிறேன். ஸோ அதை பற்றி நான் சொன்னா இன்னும் ஒரு லென்த்தியாக போகும் வீடியோ. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாமி வந்து ஏதோ புதுசாக ஒரு லான்ச் பண்ண போகிறாங்க, அதை பற்றி இருக்க போகுது. ஓகே கைஸ், வீடியோ வந்து ஒரு எண்டிங் வந்துடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன வந்து 100 சப்ஸ் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் கைஸ்.